வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காயாம். விஜய் வந்தால் வரட்டும், வராட்டில் போகட்டும், வீழ்த்துவோம் திமுகவை. எடப்பாடியின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக விளங்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆவார். தனது அரசியல் நகர்வுகளால் தமிழக அரசியலையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். அது மட்டுமின்றி குறிப்பாக வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அவர்கள் வகுக்கும் வியூகங்களும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற அடிப்படையில் தான் அடிப்பது போல அமைந்துள்ளதா. ஒருபுறம் பாஜக மறைமுக எச்சரிக்கை விடுத்தும், மறுபுறமோ விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்புகளையும் மறைமுகமாக விடுத்து வருவதாகவும் சட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. அதாவது பாஜகவுக்கு மறைமுக எச்சரிக்கையும், அமித்ஷா மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கூட்டணி குறித்து தான் ஆட்சி குறித்து கருத்துக்களையும் வெளியிட்டு வந்தனர். இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக கூறியுள்ளார். இதன் மூலம் அதிமுக தனிப்பெரும்பான்மை கட்சி அமைக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக உணர்த்தினாரா. கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டுமே என்று, ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கோர முடியாது என்றும் அவர் பாஜகவுக்கு தலைமுறை மறைமுகமாக எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளாராம். அண்ணாமலையின் சில அதிக பிரசக்கித்தனமான பேச்சுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தியதாகவும், இதுவே பாஜகவை கலற்றிவிட அவர் முடிவெடுத்ததாகவும் காரணம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்துதான் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மறைமுகமாக அழைப்புகள் விடுக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதாவது இதில் என்னவென்றால், பாஜகவை கலட்டி விடுகிறோம், நீங்கள் வாருங்கள் என்ற அவரது கருத்து திமுக கூட்டணியில் உள்ள இந்த கட்சிகள் தன்னை பக்கம் ஈர்க்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறதா. திமுகவில் வங்கி வாக்கில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த வியூகத்தை வகுத்ததாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. அது மட்டுமன்றி பாமக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு அதிக வாய்ப்புள்ளது என்றும், அதிமுக கூட்டணி இல்லாத பாமக மற்றும் தேமுக கட்சிகள் கூட அதிமுக கூட்டணிக்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூறியுள்ளனர். மேலும் தேர்தல் நேரத்தில் சிபிஐ அமலாக்கத்துறை அனுப்பினாலும் கூட எடுபடாது துணிந்து விட்டார் எடப்பாடியார். மத்திய பாஜக அரசு தேர்தல் நேரத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பயன்படுத்த எதிர்க்கட்சிகளை பணிய வைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பரவலான குற்றச்சாட்டுகளும் எழுந்து வரலாம். அது மட்டுமின்றி விஜய் வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், ஆனால் அதிமுகவின் தன்னம்பிக்கை நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நிலையில்தான் அவரது வருகை அதிமுகவுக்கு சவாலாக அமையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இந்த விஷயத்தில் எந்தவித பதற்றமின்றி செயல்படுகிறார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும் என்றது அவரது கருத்தானது அதிமுகவின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதா. இருந்தாலும் கூட 10 முதல் விஜயின் கட்சிக்கு உத்தேசமாக 10 முதல் 12% வரை வாக்குகள் இருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த ஆதரவை தன் பக்கம் இழுக்கும்படி எடப்பாடி திட்டமிட்டு வருவதாகவும் வியூகங்கள் வகுத்து வருகிறது. அது மட்டுமன்றி ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் ஒரு தனிப்பெரும்பெரும் தலைவராக தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்து வருகிறார். பாஜகவின் நிலையில் இருந்து வெளிவந்து தனது சொந்த பலத்தை நிரூபிக்கவும், அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மை வாக்குகளுடன் அதிமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறி வந்தார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.